வணக்கம் தமிழ்நாடு. நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஹவு டு பில்ட் அ பெட்டர் ஃபியூச்சர். யா 2015 யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பெரிய ட்ரீம் செட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG. இதில் ஒரு 17 கோல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க with a timeline of 2030. இந்த கோல்ஸ் எல்லாம் சிம்பிளாக சொன்னால் இன்றைய வாழ்வையும் நாளைய ஃபியூச்சரையும் நல்லா வைக்கிற ரோட் மேப் அப்படின்னு சொல்லலாம். யா இப்போ எஸ்டிஜின்னு முக்கியமான சில இலக்குகள்: நோ பாவர்ட்டி, வறுமை இல்லாத உலகம், யாரும் பசியோட படுக்கக்கூடாது, ஒவ்வொருவருக்கும் பேசிக் நீட்ஸ் கிடைக்கணும். செகண்ட், குவாலிட்டி எஜுகேஷன், நல்ல கல்வி. எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு அடிப்படை உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல சமமான கல்வி கிடைக்கணும். தேர்ட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம். கேர்ள் ஆர் பாய் ஈக்குவல் சான்ஸ். ஒவ்வொருவரும் தங்கள் கனவை அடைய ஈக்குவல் ரைட்ஸ் வாங்கணும். கிளைமேட் ஆக்ஷன், சூழல் பாதுகாப்பு. இன்று நாம் செய்யும் தவறுகள்: பிளாஸ்டிக் யூஸ், பொல்யூஷன், நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பாதிக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கிளைமேட் சேஃப் ஆக்ஷன். பீஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், அமைதி அண்ட் ஒத்துழைப்பு. ஒரு நாட்டுக்கே மட்டுமில்லை, உலகமே சேர்ந்தாதான் நல்ல ஃபியூச்சர் பாசிபிள். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிஜி என்பது வெறும் 17 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, அது நம்ம எல்லாருக்குமான ஒரு லைஃப் மிஷன். நீங்கள் யாராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட், டீச்சர், டாக்டர், ஃபார்மர், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணினா அது பெரிய இம்பேக்ட் ஆகிடும். Everyone should shoulder the responsibility in creating a better world. Plastic avoid பண்ணணும். ஒரு குழந்தைக்கு டியூஷன் கொடுக்கறது குவாலிட்டி எஜுகேஷன். ஒரு பெண்ணுக்கு ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. லோக்கல் ப்ராடக்ட் வாங்குறது எக்கனாமிக் க்ரோத். ஸ்மால் ஸ்டெப்ஸ் இஸ் த பிக் சேஞ்சஸ். SDG 2030 ஹைலைட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு எப்படி செய்கிறீங்க அது நாளைய உலகத்தை காப்பாற்றும். அதனால நம்ம எல்லாரும் SDG ட்ரீம் டீம்ல இருக்கணும். இன்றைய பசங்க டுமாரோஸ் லீடர்ஸ் தான். அவர்கள் சேர்ந்து இந்த 17 கோல்ஸை ரீச் பண்ணினா ஒரு நல்ல சமமான பசுமையான உலகம் நிச்சயம் உருவாகும். நன்றி.